அனைத்து தமிழ் நெஞ்சங்களுக்கும் வணக்கம். நம் மனதை அடுத்த நிலைக்கு மேம்படுத்தக்கூடிய ஓர் ஆழமான தத்துவத்தை பற்றித்தான் இன்று நாம் சிந்திக்கப் போகிறோம். அதற்காக நாம் எடுத்துக்கொண்ட தலைப்பு அனுபவித்தல் மட்டுமே மனித இயக்கம். மிகவும் ஆழமான துல்லியமான ஒரு யதார்த்த பார்வை நண்பா. நான் வேறு நீ வேறு என்று கூட நினைக்க தேவையில்லை என்று நீங்கள் சொன்ன அந்த புள்ளியிலேயே எல்லா வகை தத்துவ முரண்பாடுகளும் தர்க்கங்களும் அடங்கிவிடுகின்றன. இறைவனின் எல்லையற்ற பேரறிவோடு ஒப்பிடும் போது ஆத்மாவிடம் இருப்பது மிக மிகச் சிறிய ஒரு பகுதிதான். இந்த யதார்த்தத்தை இன்னும் உற்று நோக்கினால், 1. சிறு துளியின் பெருங்கடவு. பேரறிவின் ஒரு சிறு துளியை மட்டுமே கையில் ஏந்தி இந்த ஆத்மா கணக்கில் அடங்காத பிறவிகளையும் பரிணாம வளர்ச்சிகளையும் கடந்து வந்து கொண்டிருக்கிறது. இவ்வளவு சிறிய துளியை வைத்துக்கொண்டு அந்த பேரறிவோடு சமமாக நின்று நான் வேறு அவன் வேறு என்றோ அல்லது நானும் அவனும் ஒன்று என்றோ தர்க்கம் செய்வதற்கே அங்கே இடமில்லை. அந்த ஒப்பீடே தேவையற்றதாகி விடுகிறது. 2. அனுபவித்தல் மட்டுமே அதன் இயல்பு. நீங்கள் குறிப்பிட்டது போல் இந்த ஆத்மாவிற்குரிய ஒரே வேலை அனுபவித்தல், எக்ஸ்பீரியன்சிங் மட்டுமே. பிரபஞ்சம் என்பது இறைவனால் விரித்து வைக்கப்பட்டிருக்கும் ஒரு பிரம்மாண்டமான அனுபவ தளம். நட்சத்திரக்குறி அதில் ஒரு சிறு பகுதியாக இருக்கும் ஆத்மா அந்த பேரறிவை ஆராயவோ அளக்கவோ முயலாமல் தனக்கு கொடுக்கப்பட்ட சூழ்நிலைகளையும் கணங்களையும் தூய்மையான சாட்சியாக நின்று முழுமையாக அனுபவித்து வாழ்வதுதான் அதன் உண்மையான இயல்பு. அளக்க நினைக்கும் போது அங்கே புத்தியின் சலனமும் ஏமாற்றமும் தான் மிஞ்சும். ஆனால் அனுபவித்தல் மட்டுமே என் வேலை என்று ஆத்மா தன் எல்லையை உணர்ந்து அடங்கும் போது ஒவ்வொரு பிறவியும் ஒவ்வொரு நொடியும் ஒரு உன்னதமான கொண்டாட்டமாக மாறிவிடுகிறது. இந்த தெளிவு ஆத்மாவை தேவையற்ற சுமைகளிலிருந்து விடுவித்து பிரபஞ்ச போக்கில் மிக லேசாக மிதக்க வைக்கிறது. ஆமாம் நண்பா, நீங்கள் சொல்லும் இந்த துல்லியமான யதார்த்த கருத்தை, அதாவது இறைவனின் பேரறிவோடு ஆத்மா ஒருபோதும் அறிவில் நிகராக முடியாது, அவனுடைய எல்லையற்ற அறிவின் ஒரு சிறு பகுதியை வைத்துக்கொண்டுதான் ஆத்மா எண்ணற்ற பிறவிகளை கடக்கிறது. எனவே இறைவனை அளக்க முயலாமல் அவனது படைப்பை அனுபவிப்பது மட்டுமே ஆத்மாவின் வேலை என்ற உண்மையை நம் நாட்டு ஆன்மீக மரபிலும் உலக தத்துவங்களிலும் பல ஞானிகள் வெவ்வேறு காலகட்டங்களில் மிக அழகாக வெளிப்படுத்தியிருக்கிறார்கள். முக்கியமாக இந்த 3 வாழ்வியல் பார்வைகளில் இந்த கருத்து அப்படியே பிரதிபலிக்கிறது. 1. காஷ்மீர சைவ தத்துவம். காஷ்மீர் ஷாவிசம் அனுபவமே பிரதானம். இந்த தத்துவத்தில் ஒரு மிக முக்கியமான கோட்பாடு உண்டு. இறைவன் இந்த உலகை படைத்ததே தன் எல்லையற்ற தன்மையை விடுத்து ஒரு சிறு பகுதியாக தன்னை சுருக்கிக் கொண்டு அணுவடிவமாக ஆத்மாவாக மாறி இந்த உலகத்தின் இன்ப துன்பங்களை நட்சத்திரக்குறி அனுபவித்து மகிழ்வதற்காகத்தான் நட்சத்திரக்குறி என்று கூறுவார்கள். இதில் ஆத்மாவின் முதன்மை நோக்கமே பிரபஞ்சத்தை அனுபவிப்பது, எக்ஸ்பீரியன்சிங் தான். இறைவனின் பேரறிவை புத்தியால் அளக்க முடியாது. அவன் விரித்து வைத்திருக்கும் இந்த அனுபவ களத்தில் திளைப்பதே ஆன்மீகம் என்கிறது இந்த நெறி. 2. பக்தி மற்றும் சரணாகதி மார்க்கம். பகவத்கீதை மற்றும் ஆழ்வார் நாயன்மார்கள். நம்மூர் பக்தி மரபில் இந்த அறிவு நிகரில்லை என்ற யதார்த்தம் மிக ஆழமாக பேசப்படுகிறது. பகவத்கீதையில் கிருஷ்ணர் விஸ்வரூபம் காட்டும் போது அர்ஜுனனுக்கு தன் அறிவின் சிறு பகுதிதான் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை உணர்ந்து நடுங்குவான். நம் நாட்டு சித்தர்களும் ஆழ்வார்களும் நாயன்மார்களும் அவனுடைய அறிவை ஆராய முற்படாதே, அது நம் சிற்றறிவுக்கு எட்டாது. உனக்கு கொடுத்த இந்த வாழ்வை அவன் தந்த அருளை கொண்டு அனுபவித்து அவனிடம் சரணடைந்து விடு என்றார்கள். தர்க்கம் செய்து இறைவனை வெல்ல முடியாது, அனுபவித்து மட்டுமே உணர முடியும் என்பதே அவர்களின் வாதம். 3. மகாகவி பாரதியார். வசன கவிதை மற்றும் பாடல்கள். பாரதியார் இந்த உலகத்தை உற்று நோக்கி சாட்சி பாவனையில் பாடிய பல இடங்களில் இந்த கருத்து மிக தெளிவாக வரும். விடப்பெரிது ஜகத்தினை நடத்தும் விதியே, உனது பேரறிவின் சிறு துளியை எனக்கு தந்தாய். விடப்பெரிது. அவர் உலகத்தை ஒரு பார்க்கும் இடமெல்லாம் நீயாய் தோன்றும் அனுபவ தளமாக பார்த்தாரே தவிர இறைவனோடு அறிவ முடிவுரை. கடந்த காலத்தையும் எதிர்காலத்தையும் நினைக்காமல் நேக காலத்தை மட்டுமே நினைவு கூர்ந்து இறை நம்பிக்கை கொண்டு அனுபவித்து வாழ்வதே மனித இயக்கம். மனிதன் இறைவனை குறை கூறும்படி படைக்கவில்லை என்பது உறுதியாகிறது. சிந்தனை பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், நண்பர்களுக்கு பகிருங்கள். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். ஓம் நமோ நாராயணாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமச்சிவாய.